கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் ஒரு புது நாளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்க போகிற வசனம் என்னன்னா, நெகேமியா 8:10. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலனாக மாறுது. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சத்துவம். பலன் வருது. அப்படி எப்படி பலன் வருதுன்னு சொல்லி பார்த்தா, அது மகிழ்ச்சியாக இருப்பது தான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பெரிய பலன். பார்த்துக்கோங்க. அதாவது மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையோ இது நல்லாயிருக்கும், இப்படி ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரலாமே, இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமே, ஒரு டூர் போயிட்டு வரலாம், சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அது வெறும் சந்தோஷம்தான். அது அந்த அந்த மெமரிஸுக்காக ஃபோட்டோஸ் எடுப்போம். ஒரு கடற்கரைன்னா அங்கே தண்ணிக்குள்ளே விளையாடுற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். அதை நம்ம மெமரிக்காக நம்ம வச்சுக்குவோம். ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுங்கிறது அது வேறு விஷயம். அது நிலைவரமானதாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும். அது ஏதோ ஒரு நாள் போயிட்டு வரதோட முடிஞ்சிடுறதில்ல. அது என்றென்றும் நம்மோடு இருக்கக்கூடியதான். அந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அது ஒரு பலனாக கொடுக்கப்பட்டது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தரமான பலன் வேணும்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதுதான் அவர் பிலிப்பியர் 4:4 பவுல் அப்போஸ்தலர் மூலமாக நம்மகிட்ட பேசுகிறாரு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை. அது எப்படிங்க கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அவரை பாடி துதிங்க. நீங்கள் சந்தோஷத்தை எப்படி காட்டணும்னா, நீங்கள் பாடலாம், கீர்த்தனை பாடுங்க, நீங்கள் பாமாலை பாடுங்க, இன்னும் அழகான பாடல்கள் இருக்குதே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே நீங்கள் எந்திரிச்சு இந்த பாட்டை பாடலாமே, செம்மையாக இருக்குது பாருங்கள். அவருடைய கண்கள் என்ன பார்த்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். என்னையோட அவுட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என் இயேசு என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். அது நமக்கு பலனாக மாறுது. நம்முடைய சரீரத்தில் பலனாக மாறுது. நம்ம மைண்ட்லேயும் நம்மளோட பாடியும் ஒரு பலன் உண்டாகுது, ஒரு சத்துவம் உண்டாகுது. அது ஆண்டவரால் உண்டாகுது, அது நம்மால் இல்லை. அது இயேசு நமக்கு உடனே அதை சாங்ஷன் பண்ணுறாரு. என் பிள்ளை பாடி துதிக்கிறா, எனக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனால் நம்ம நிச்சயமாக அவரை துதிக்க முடியும், அவரை ஆனந்தமாக பாட முடியும். அவரை நம்ம அப்படி பாடி துதிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த பலன், இன்னைக்குள்ள பலன் உனக்கு கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி யூ ஹவ் காட் இட், யூ ஹவ் ரிசீவ்ட் இட், யூ ரிசீவ்ட் மை ஸ்ட்ரென்த் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் டு ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. அவர் திருப்பி மறுபடியும் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் இன் த லார்ட். களி கூறுங்க, கர்த்தருக்குள் களி கூறுங்கன்னா இட்ஸ் அ சூப்பர் ஹை லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். அது என்னென்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். ஆனால் களி கூறுதல்ங்கிறது ஆடி பாடி கொண்டாடுறது. ஒரு பெரிய ஒரு சொத்து நம்ம பேரில் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைக்கவே இல்லை, அது வருதுன்னு சொன்னால் ஆடி பாடி கொண்டாட மாட்டோமா? ஏன் கத்திக்கிட்டு. அது மாதிரி தான் நம்ம எப்போதும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. எப்போது நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ கவலைப்படக்கூடாது, நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது, நீ வருந்திட்டு இருக்கக்கூடாது, நீ வேதனையில் இருக்கக்கூடாது, நீ வியாதியில் இருக்கக்கூடாது, நீ கடனில் இருக்கக்கூடாது, நீ நொறுக்கப்பட்டு இருக்கக்கூடாது, யாரும் உன்னை அவதூறாக பேசக்கூடாது, யாரும் உன்னை நிந்தையாக உன்கிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் உலகத்தின் ஜனங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் நீயும் ஆடி பாடி கொண்டாடு, நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. இன்னைக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, சந்தோஷம் முக்கியம். ஒருத்தவங்க பெரிய வீடு கட்டியிருந்தாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, வீடெல்லாம் பிரமாதமாக இருக்குது, 2 பேர் வாழ்கிறதுக்கு பெரிய வீடாகவே கட்டியிருக்கீங்க, வாடகைக்கு எதுவும் விட போகிறீங்களான்னு. இல்லை, நாங்கள் மாத்திரம் தான் இருக்க போகிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்று கேட்குறேன், கோச்சுக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். அவரால் பேச முடியல. இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய பங்களா மாதிரி கட்டிங்கன்னா பிரயோஜனம். புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இல்லை. அந்த மாதிரி வேதனைகள் வரக்கூடாது.
ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நமக்கு பலன். கர்த்தர் உங்களுடைய பலன் சொல்லி அதை சீல் பண்ணுறாரு பாருங்கள். அது உங்களுடைய பலன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா போகிறோம், அது உங்களுக்கு ஒரு பலனாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். நல்லா ஆண்டவரே, இந்த வேளையில் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்படிப்பட்ட பலன் எங்களுக்கு வேணும். கர்த்தரிடத்தில் இந்த வருகிற பலன் செம்மையாக இருக்கும். அது எங்கே மரத்து மேலே ஏறணுன்னாலும் சரி, மலை மேலே ஏறணுன்னாலும் எங்களால் முடியும்ப்பா. அது எங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற பலன்கிறது சும்மா லேசாக இருக்காது, அது செம பலனாக இருக்கும். ராஜா, உமக்கு நன்றி தகப்பட. இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் வருத்தப்பட்டு வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, அப்பா இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக அப்படி உள்ள சூழ்நிலை இருக்கிறாங்க ராஜா, இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு கவலையும் பிரச்சனையும் அழுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இயேசுக்கிட்ட வர்றவங்களுக்கு கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, அழுகை இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் மீறி அவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் சத்துவம், அதுதான் பலன், அதுதான் நமக்கு வேண்டியது இந்த நாளில். நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில் இந்த வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்குது. நான் இலங்கையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து முடிப்பார். அவரிடத்துல நம்ம ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பலன் வேணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், உமக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ராஜா, நீங்கள் சொல்கிற பேச்சு நான் கேட்பேன், நீங்கள் சொல்கிற கமாண்ட் படி செய்யும்போது எனக்கு நீங்கள் அந்த வாக்கு தன்னால் அது நடக்கும், அதை நான் உணருவேன், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்கள் எப்படி செய்கிறக்கா கோடி கோடி ஸ்தோத்திரம். என்னை வாழ வைக்கிற தெய்வம் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற தெய்வம் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொருவங்களுக்குள்ளேயும் பெரிய சந்தோஷம் உண்டாக கடவது, பெரிய சந்தோஷம் உண்டாக கடவது இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends and God bless you all. See you in the next video. Bye.